வணக்கம். இன்னைக்கு நம்ம அலசல்ல தினமும் பார்க்குற ஒரு சாதாரண பறவைக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான மர்மத்தை பத்தி பார்க்கலாம். நாம ஏன் விசேஷ நாட்கள்ல காகத்துக்கு சோறு வைக்கிறோம்? இது வெறும் மூட நம்பிக்கையா இல்ல அதுக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்கா? பல ஹிந்து குடும்பங்கள்ல தங்கள விட்டு பிரிந்த முன்னோர்களை நினைச்சு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்ட படைக்கிற வழக்கம் இன்னுமே இருக்கு. நம்ம முன்னோர்கள் உலகத்திலிருந்து வர்ற செய்திகளை இந்த காகங்கள் தான் நமக்கு நேரா கொண்டு வருதுன்னு நம்பப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, காகம் அந்த சாப்பாட்ட சாப்பிட்டா அதை நம்ம முன்னோர்களோட மிகப்பெரிய ஆசீர்வாதமாவே நினைக்கிறோம். ஆனா ஏன் குறிப்பா காகம்? இதுக்கு நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அறிவியல் படி பார்த்தா உலகத்துல இருக்கிற ரொம்பவே புத்திசாலியான பறவைகள்ல ஒண்ணு இந்த காகம் தாங்க. நம்ப முடியலையா? மனுஷங்க முகத்தை அதுங்க ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கும். பல வருஷம் ஞாபகம் வச்சுக்கும். ஆபத்துனா மத்த காகங்களையும் உஷார் பண்ணிடும். அதனால இந்த பழங்கால சடங்குங்கிறது மனித உளவியல், நம்ம உணர்வுகள், அப்புறம் இயற்கை, இது மூணும் சேர்ந்த ஒரு சூப்பரான கலவை. துக்கத்துல இருக்கிற குடும்பத்துக்கு இது ஒரு பெரிய ஆறுதல். அதே சமயம் நம்ம இயற்கைக்கு நாம உணவளிக்கவும் இது உதவுது. சோ காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது பறவைக்காக மட்டும் இல்லைங்க, நாம ரொம்ப நேசிச்சு இழந்தவங்கள எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கத்தான். இதை நம்மளை யோசிக்க வைக்குதில்ல. இந்த மாதிரி அறிவியலை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்ட வேற என்னென்ன பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு?